சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நானும் ஒரு காரணமாயிட்டேனடா. பண்ணிட்டேனேனா? அம்மா அழாதம்மா, நீ காரணம் இல்லம்மா. அம்மா அழாதம்மா. அம்மா நீ ஒண்ணும் பண்ணலம்மா. அவருக்கு அந்த கடைசி நிமிஷத்துல அவர் மனசுல என்னெல்லாம் ஓடி இருக்கும். நம்ம மச்சனே நம்மள எப்படி கொல்றான்னு துடைச்சு செத்துறப்பாரல்ல. நம்ம பொண்டாட்டிக்கு எந்த உண்மையும் தெரியலையே. அவ தம்பி மேல வச்சிருந்த பாசத்துக்கு நாம பலிகடா ஆயிட்டோமேன்னு நினைச்சு அவர் மனசு கஷ்டப்பட்டிருக்கும்லடா. அப்படிலாம் இல்லம்மா. அப்பாக்கு உன்னை பத்தி நல்லா தெரியுமா. நீ அழாதம்மா. நீ அழுதுனா அப்புறம் நானும் அழுதுருவோம்மா. அம்மா அழாதம்மா. அழகு டேய், அழாதடா, சொன்ன கேளுடா. இது பாரு, ஒண்ணு இல்ல, விடு. அம்மா அழமாட்டேன். நீ அழுதுனா எனக்கும் கஷ்டமா இருக்குல்லம்மா. சரி, அழல. நமக்கு மட்டும் ஏம்மா இப்படி எல்லாம் நடக்குது? விடு. நம்ம தலை எழுத்து இப்படி எல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. அதை இனிமே நம்ம மாத்தி எழுத முடியாதுல்ல. இல்ல, அம்மா அழமாட்டேன். நீ அழக்கூடாது. அழக்கூடாதுன்னா சரி. ஈஸ்வரி எங்க? ஈசு அவன் நாளைக்கு ட்ரைனிங் போகணும் இல்லம்மா. அதுக்கு போறதுக்காக துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காம்மா. ஆமா இல்ல, பாவம். அவ கிளம்பணும். சரி, ஒண்ணு பண்ணு. நீ அவளை போய் கூட்டிட்டு வா. நான் ரூம்ல போய் வெயிட் பண்றேன். சரியா? அழாத. வெயிட் பண்றேன். வா. சரிம்மா. நீ போ, நான் போறேன். ஈசு, நான் உன்னை கூப்பிட தான் வந்தேன். நீயே வந்துட்ட. என்ன சின்னையா? அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாப்பலாம். சின்னையா இருங்க. என்ன ஈசு, நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? முகமே சரியில்லையே. ஆமா ஈசு, மாமா பண்ண துரோகத்தை அம்மானால தாங்கிக்க முடியல. என் ரூமுக்கு வந்து பேசிட்டு போறப்பவே அம்மா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்ததும் நானும் அழுதுட்டேனா. நான் அழுகிறத பார்த்ததும் அம்மா அவங்களே அவங்க மனசை தேத்திக்கிட்டு சரியாயிட்டாங்க. அப்பதான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீ எதுவும் யோசிக்காத, வாப்பலாம். வா. வா ஈஸ்வரி. இந்த வீட்டுல இத்தனை வருஷமா சம்பத்தை பத்தி நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா யாருமே என் பேச்ச நம்பவே இல்லை. சம்பத் தப்பானவன்னு எனக்கு தெரிஞ்சதே தவிர அதை என்னால ஆதாரத்தோட நிரூபிக்க முடியல. ஆனா நீ துணிஞ்சு இறங்கி என் அண்ணனை கொன்னது சம்பத்து தானே ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்க. உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது. ஆமா ஈஸ்வரி, நீ போலீஸ் ஆவறதுக்கு உனக்கு எல்லா தகுதியும் திறமையும் இருக்கு. நீ போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பல கொலைக்காரங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடு ஈஸ்வரி. ஆமா ஈஸ்வரி, நீ எப்பவும் எதுக்கும் யாருக்காகவும் பயப்படக்கூடாது. சத்தியமா சொல்ற, இப்பதான் என் அண்ணனோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கு.
இதுக்காக நான் உனக்கு காலம் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கம்மா. சார், சம்பத் சாரோட சுயரூபம், உண்மையான குணம் எனக்கு எப்பவோ தெரிஞ்சிருச்சு. ஆனா சரியான ஆதாரம் கிடைக்காததுனால நான் அவரை விட்டு வச்சிருந்தேன். அப்பதான் நீங்க விநாயகம் ஐயாவை கூட்டிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்துல பல கதவுகள் திறந்துச்சு. நீங்க மட்டும் விநாயகம் ஐயாவை கூட்டிட்டு வரலன்னா தன்ராஜுங்கிற ஒரு ரவுடி இருந்ததே எனக்கு தெரியாம போயிருக்கும். அதனால உங்களுக்கு நான் தான் நன்றி சொல்லணும் சார். மத்தபடி இதுல நான் செஞ்சது ஒண்ணும் இல்ல. சம்பத் சாருக்கு காலமும் கடவுளும் கொடுத்த தண்டனை தான் இது. சரிங்க சார், நான் போய் அத்தைய பாத்துட்டு வரேன். சரி ஈஸ்வரி. வாங்க சின்னையா. அத்தை, என்னத்த? ஒன்னும் இல்லம்மா. அத்தை, நடந்ததையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. ஏ இல்ல ஈஸ்வரி, நான் நடந்ததை நினைச்சு கவலைப்படல. நடக்க போறத நினைச்சாதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்னத்த? நீ ட்ரைனிங்க்கு போறது ஒரு விதத்துல மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில என்னை விட்டுட்டு போறியோன்னு மனசுக்கு நெருடலாவும் இருக்கு. அத்தை, அந்த மாதிரி ஒரு நிலைமை